Welcome everyone. So welcome to Anna IAS Academy RNA. So TETல வந்து English class இன்னைக்கு second class பார்க்க போறோம். First classல parts of speech னு ஒரு டாபிக் பார்த்திருக்கோம். அந்த parts of speech எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணலாம், எதுமே ஷார்ட்கட் யூசஸ் எல்லாமே previous வீடியோல பார்த்திருக்கலாம். So அதனோட கண்டினியூ வீடியோ தான் இந்த நெக்ஸ்ட் வீடியோ ஆர்டிகல்ஸ் இந்த டாபிக். ஸோ ஆர்டிகல்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் இல்லாமல் எந்த ஒரு கிராமரும் ஒர்க் பண்ண முடியாது. நார்மலாக நம்மளே பேசினா கூட ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணி தான் பேசுவோம். இந்த ஆர்டிக்கல் வேறு எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஆகும்னா எரர் ஸ்பாட்டிங். ஸோ டெட்டுக்கு மட்டும் யூஸ் ஆகுமான்னு பார்த்தா இந்த டாபிக் நெவர். எல்லா எக்ஸாம்ஸ்லுமே லாங்குவேஜ் பேப்பர் இங்கிலீஷ் இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஆர்டிகல்ஸ் யூஸஸ் ஆகும். ஸோ இங்கிலீஷ்னு எல்லாரும் பயப்படாதீங்க. ஒவ்வொரு கிராமர் டாப்பிக்கும் வந்து வித்தின் ஷார்ட்கட்ஸோடு போகலாம். மேக்ஸ் எப்படி ஃபார்முலா வச்சு ஒர்க் பண்ண ஆன்சர் வருமோ, ஸோ அது போல் இங்கிலீஷ்க்கும் ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஷார்ட்கட்ஸை நீங்கள் யூஸ் பண்ண ஒர்க் அவுட் பண்ண என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே லாங்குவேஜ் வரும். ஒன்லி நீங்கள் இந்த ஷார்ட்கட்ஸை பேசவும் கற்றுக்கலாம். இங்கிலீஷ் வந்து ஒன்லி கிராமர் கிளாஸ் தானே, என்ன பண்ணுறது எக்ஸாம் மட்டும் யூஸ் பண்ணலாமான்னா கிடையாது. நீங்கள் பேசி பழகினாலும் இங்கிலீஷ் கற்றுக்கலாம். ஸோ அது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் இந்த சப்ஜெக்ட். ஸோ ஆர்டிகல்ஸ் என்னென்ன சொல்லுவோன்னா, ஆர்டிகல்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா நவுன். ஸோ நவுன் அப்படின்னு ஒரு டாபிக் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் நான் சொல்லியிருப்பேன் நவுன்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு புரியும். ஆர்டிகல்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம், நவுன் யூஸ் பண்ணுவோம். ஆர்டிகல்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னது, ஸ்பெஷல் மாடிஃபையர்ஸ். ஸோ ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போது ப்ரீவியஸாக நடந்த டெட் எக்ஸாமில் கொஞ்சம் டெப்த்தாக இறங்கி அந்த கிராமரோடைய அதர் நேம் என்ன, ஸோ அந்த அதர் நேம் வச்சு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் கொடுத்துருக்கேன். ஆர்டிகல்ஸ் ஆர் ஆல்சோ கால் ஸ்பெஷல் மாடிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல்ஸ் எத்தனை பார்த்தோன்னா 3 ஆர்டிகல்ஸ். என்னென்ன, ஏ அண்ட் த. ஸோ இது 3 ஆர்டிகல்ஸ். ஏ அண்ட் த இது 3தோட மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா, ஏ வந்து ஒரு தமிழில் சொல்லலாம், அண்ட் வந்துன்னா ஓர், ஸோ த வந்து அந்த, அதேமாரி சொல்லலாம். ஒருன்னு என்ன, ஸோ ஒரு எங்கெங்களை யூஸ் பண்ணுவோம், ஏ அப்படின்னு பார்த்தோன்னா எ சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா, ஒரு சாய்ஸை பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். இதுவே ஆன் வந்தேன்னா ஓர் ஆப்பிள், ஸோ ஆன் ஆப்பிள், ஸோ ஆன் ஆரஞ்ச் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் த வந்து அந்த அப்படின்னு சொன்னோமா, ஸோ அந்த த வந்து மோஸ்ட்லி யூசஸ் ஃபார் காமன் வேர்ட்ஸ். இதுதான் வந்து 3 ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 ஆர்டிகல்ஸை 2ஆக செப்பரேட் பண்ணுவாங்க. என்னென்ன பார்த்தோன்னா டெஃபனட் ஆர்டிக்கல் அண்ட் இன்டெஃபனட் ஆர்டிக்கல் சொல்லுவோம். ஸோ டெஃபனட்னா என்ன, கண்டிப்பாக ஷோராக இதுதான் வரும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ பொதுவாக சொல்லுவோம், காமனாக இவங்க அவங்க அது எதுவுமே சொல்லலாம், பொதுவாக இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல யூஸ் பண்ணுற வேர்டு டெஃபனட்டாக சொல்லுவோம். அடுத்தது இன்டெஃபனட் ஆர்டிக்கல் என்னென்னு பார்த்தோன்னா ஏ அண்ட். ஸோ இந்த 2 வேர்டு தான். இன்டெஃபனட் ஆர்டிக்கல் மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணணும்னா சிங்குலர் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி கவுண்டபிள் நவுன்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ இன்டெஃபனட் ஆர்டிக்கல் எங்கெங்க யூஸ் பண்ணணும், சிங்குலர் அண்ட் கவுண்டபிள் நவுன், இந்த 2 இடம் வந்தால் மட்டும்தான் இன்டெஃபனட் ஆர்டிக்கல். ஓகே மேம், அப்போ நீங்கள் சிங்குலர் சொல்கிறீங்க, கவுண்டபிள் நவுன் சொல்கிறீங்க. ஒருவேளை சிங்குலர் வரலைங்க மேம், ப்ளூரல் வந்துச்சு, அப்போ ஆர்டிக்கல் அது கிடையாதுன்னா கிடையாது தான். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், கண்டிஷன் படி சிங்குலர் அண்ட் கவுண்டபிள் நவுன் சொல்லியிருக்கேன். ஸோ இது 2 கண்டிஷன் வந்தால் மட்டும்தான் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணணும். ஒருவேளை இந்த கண்டிஷன் பிரகாரம் வராமல் ப்ளூரல் அன்கவுண்டபிள் இதுமாரி வந்துச்சுனாவே ஆன்சர் நன் ஆஃப் தி அபோவ். ஓகேங்களா, அதுதான் போடணும். ஸோ வாங்க நம்ம ஆர்டிகல்ஸ்குள்ளே பார்க்கலாம். ஸோ இன்டெஃபினட் ஆர்டிகல் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அப்புறமா நான் டெஃபினட் ஆர்டிக்கலை பார்க்கலாம். இன்டெஃபினட் ஆர்டிக்கல் ஏ அண்டு ஆன் சொல்லியிருக்கேன்னா, ஸோ ஏ இங்கே எழுதியிருக்கேன், ஆன் இங்கே எழுதியிருக்கேன். ரூல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்தந்த ரூல்ஸில் மட்டும்தான் ஏ யூஸ் பண்ணணும், இந்தந்த ரூல்ஸில் மட்டும்தான் ஆன் யூஸ் பண்ணணும். ஸோ ஏவோட ரூல்ஸ் பார்க்கலாமா, we uses consonant sounds. ஆனோட ரூல்ஸ் we uses vowel sounds. அது என்னது மேம், கான்சனன்ட் சவுண்ட்ஸ், வவல் சவுண்ட்ஸ். எங்களால் என்ன தெரியும்னா வவல் தெரியும் மேம். வவல் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, ஏ இ ஐ ஓ யூ, இது வவல் சொல்லுவோம். இது வவல் வேர்ட்ஸ் மட்டுமே தவிர வவல் சவுண்ட்ஸ் கிடையாது.
ஓகேவா? இது முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. A, E, I, O, U. These are called for vowels words. That is called vowels. Okay? அப்போ vowel sounds அப்படின்னா என்னன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நம்ம பார்க்கணும்னா vowel sounds ஆனால் உயிரெழுத்துக்கள் தமிழில் பார்த்துருக்கோமா? உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் இந்த சாப்டர்ஸ்லாம் பார்த்துருக்கோம்ல. ஸோ அது போல தான் vowels தமிழில் வர உயிரெழுத்துக்கள் 12மே vowel sounds தான் வருமே. என்னென்ன உயிரெழுத்து தமிழில் சொல்லுவோம்? அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே vowel sounds தான் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம்னா ஆப்பிள் உச்சரிக்கும் போது ஆப்பிள் எழுதி பாருங்க. ஆப்பிள் எழுதுவீங்களா? ஆல தானே வருது. இந்த அங்கே இருக்கு உயிர் எழுத்துல இருக்கா? ஸோ இப்படி வந்துச்சுனாவே என்ன போடணும்? ஆன் போடணும். கண்ணை முடின்னு போடலாம். vowel sounds எனக்கு vowel sounds தெரியாது, நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நமக்கு தமிழில் தெரியும் உயிர் எழுத்துக்கள். இந்த உயிர் எழுத்துக்கள் 12மே உச்சரிக்கும் போது வந்துச்சுன்னா அது vowel sounds. அப்போது கான்சனன்ட் சவுண்ட்ஸ்னால் உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துல வரது எல்லாமே கான்சனன்ட் சவுண்ட்ஸ். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் ஏக்கு வந்து என்ன யூஸ் பாருங்க. யூனியன் யூனிவர்சிட்டி. யூனியன் தமிழில் எழுதலாமா? யூ என்னவா இருக்கு? உயிர்மெய் எழுத்துல ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ உயிர்மெய் எழுத்துல ஸ்டார்ட் ஆகணும் என்ன பண்ணணும்? ஏ போடணும். அப்படியே பாருங்க யூனிவர்சிட்டி இதுவும் யூவில் ஸ்டார்ட் ஆகுதா? அப்போ என்ன பண்ணணும்? ஏ போடணும். அப்படி இங்கே வாங்க ஆண்டில் அமெரிக்கன் ஆல ஸ்டார்ட் ஆகுதா? அமெரிக்கன். இந்தியன் இ ஸ்டார்ட் ஆகுதா? எக்ஸாம்பிள் ஆரஞ்ச் ஆல ஸ்டார்ட் ஆகுதா? எலிபண்ட் ஏல ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ இதுமாரி உயிர் எழுத்துக்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாவே அதுக்கு முன்னாடி என்ன போடணும்? ஆன் போடணும். அப்போ உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு வந்தாவே அது vowel sounds தான். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன போடணும்? ஆன் போடணும். உயிர்மெய் எழுத்துக்கள் வந்துச்சா அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஏ போடணும். இந்த ரூலை ஞாபகம் வச்சிடும் ஃபர்ஸ்ட். ஸோ திரும்பியும் சொல்கிறேன், சவுண்ட்ஸ் நமக்கு தெரியல அதனால எதுவும் டவுட்ஸ் பண்ண வேணாம். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லாமே ஷார்ட்கட்ஸ் தான். கான்சனன்ட் சவுண்ட்ஸ்னால் என்ன? vowel soundsனால் என்ன? ஸோ vowel sounds என்ன? உயிர் எழுத்துக்கள் 12மே வரது vowel sounds. உயிர்மெய் எழுத்துக்கள் வரது எல்லாமே கான்சனன்ட் சவுண்ட்ஸ். ஓகேவா? அடுத்தது ஒன்ஸ் அகைன். ஸோ நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம்னா இந்த ஒன்ஸ் அகைன்றத இந்த ஓ அப்படின்னு போடுவோம். இது தப்பு. உச்சரிக்கும் போது எப்படி போடணும்னா ஒன் ஒன்ஸ் அகைன் 1 rupee காயின் இப்படி தான் வரணும். ஸோ அந்த எழுத்து என்னது? வா வா வான்னு எழுத்து என்னது? உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்து வந்து என்ன பண்ணணும்? ஏ போடணும். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அகைன் 1 rupee காயின். ஸோ ஒன்ஸ் அண்ட் ஒன் அந்த வேர்ட் வந்தால் உச்சரிப்பு ஒன்ஸ் அண்ட் ஒன் அப்படி தான் உச்சரிக்கணும். இது ரூல் நம்பர் 2. அப்படியே வந்துன்னா ஆண்டில் ரூல் நம்பர் பாருங்க. ஆனஸ்ட் அவர். ஸோ என்ன பண்ணணும்? அது ஆனஸ்ட் அவர் இப்படி தான் உச்சரிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஹவர் ஆ வருதா? ஆனஸ்ட் ஆ வருதா? ஸோ இது யூஸ் பண்ணுற வேர்டு என்னது? உயிர் எழுத்துக்கள் vowel sounds. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஆன் யூஸ் பண்ணணும். அடுத்தது ஏ அப்ரிவேஷன் எங்கே யூஸ் பண்ணணும்னா அப்ரிவேஷனை எக்ஸ்பிளைனோட சொல்லணும். ஃபார் ஹெச்எம் அப்படின்னு வரும். ஹெச்எம் வந்துச்சுன்னா அது ஆன் யூஸ் பண்ணணும். அந்த ஹெச்எம்ஏ டீட்டெயிலாக சொல்லிச்சு ஹெட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஏ யூஸ் பண்ணணும். அப்போ என்ன? அப்ரிவேஷனை டீட்டெயிலாக சொல்லிச்சுன்னா ஏ சொல்லணும். அப்ரிவேஷன் மட்டும் வந்துச்சுன்னா ஆன் போடணும். நீங்கள் வேணால் பாருங்களேன், ஹெச்எம் ஏ வருதா? ஸோ என்ன சொல்லுவோம்? ஹெட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோமா? நெக்ஸ்ட் சிஎம் அப்படின்னு வெறும் அப்ரிவேஷன் வருதா? அதுவே டீட்டெயிலாக சொன்னால் சீஃப் மினிஸ்டர், சப் இன்ஸ்பெக்டர். ஸோ இது ஷார்ட்டாக சொன்னாடி சொல்லுவோம் எஸ்ஐ, பிஎம், பிரைம் மினிஸ்டர். ஸோ இது மாதிரி ஒன்லி அப்ரிவேஷனை சொன்னால் ஆன் யூஸ் பண்ணணும். அப்ரிவேஷனை டீட்டெயிலாக சொன்னால் ஏ யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து ஏ அண்டு ஆனோட ரூல்ஸ். ஓகேங்களா? திரும்பி பார்க்கலாம். ஏவோட ரூல்ஸ் என்னது?
கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வரணும். கான்சனன்ட் சவுண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? தமிழில் உயிர்மை எழுத்துக்கள் வரது எல்லாமே கான்சனன்ட் சவுண்ட்ஸ் தான். ஸோ எக்ஸாம்பிள் என்னது? யூனியன், யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் அகைன், 1 rupee காயின். ஸோ இது செகண்ட் மாடல். ஸோ இது உச்சரிக்கும் போது ஒன்ஸ் அப்படின்னு உச்சரிக்கணும். வா வருதா? உயிர்மை எழுத்து, இது வந்து ஏ அப்படின்னு யூஸ் பண்ணணும். தேர்ட் ரூல், அப்ரிவேஷனை டீட்டெயில்டாக சொல்லணும். அது டீட்டெயிலாக சொல்லிச்சுன்னா அது ஏ. இது ஏவோட ரூல். அடுத்தது ஆனோட ரூல் என்னன்னா வவ்வல் சவுண்ட்ஸ், அதாவது தமிழில் உயிர் எழுத்துக்கள் 12மே சொல்லிச்சுன்னா அது வவ்வல் சவுண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஆன் போடணும். நெக்ஸ்ட்டு ஹானஸ்ட், அவர் அப்படின்னு வந்துச்சுனாலும் ஆன் போடணும். அப்ரிவேஷன் அப்படியே கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆன் போடணும். இதுதான் ஏ அண்ட் ஆனோட ரூல்ஸ். நெக்ஸ்ட்டு இது இன்டெஃபினட் ஆர்டிக்கல். ஓகேங்களா? இன்டெஃபினட் ஆர்டிக்கல் என்னது? ஏ அண்ட் ஆன். இன்டெஃபினட் ஆர்டிக்கல் எங்கெங்க யூஸ் பண்ணுவோம்? சிங்குலரில் யூஸ் பண்ணுவோம், கவுண்டபிள் நவுன்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏவும் ஆனோட ரூல்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்தது டெஃபினட் ஆர்டிக்கல். டெஃபினட் ஆர்டிக்கல் என்னது? த. ஸோ த எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல வர்றது எல்லாமே த தாங்க யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னது? யுனிக்கி ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்டில் த யூஸ் பண்ணலாம். த சன், த ஸ்கை, த ஸ்டார், த வேர்ல்ட், த யூனிவர்சஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் யுனிக்கியாக சொல்கிற ஆப்ஜெக்ட் முன்னாடி த யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு காமன் நவுன். காமனாக பொதுவாக, அதுக்கு மேலே நவுன் கிளாஸஸ் சொன்னல, பொதுவாக சொல்கிற விஷயம். த டீச்சர், த ஸ்கூல், த காலேஜ், அப்படி காமனாக சொல்கிற இடத்துலலாம் த யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஹானரபிள் பர்சன். ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராம் போகிறோம்னு வச்சுங்களேன், ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் ஒரு ப்ரோக்ராம் போகிறோன்னா, ஒரு மினிஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் போகிறோம், என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? ஸ்கூல் ப்ரோக்ராம் என்ன சொல்லுவாங்க? த ஹானரபிள் பிரின்சிபல் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? அப்போ என்னது? ஹானரபிள் அப்படின்ற வேர்டில் என்ன யூஸ் பண்ணணும்? த அப்படின்னு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரிலீஜியஸ். ரிலீஜியஸில் த யூஸ் பண்ணும். என்னென்ன ரிலீஜியஸ்னா த ஹிந்து, த கிறிஸ்டியன், த முஸ்லீம் அப்படின்ற ரிலீஜியஸ் முன்னாடி த யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஹோலி புக்ஸ். ஹோலி புக்ஸ் என்னென்ன புக்ஸ் இருக்குது? த பகவத்கீதா, மகாபாரதா, த ராமாயணா, த பைபிள், த குரான், இதே மாதிரிலாம் இருக்கிறதுல ஹோலி புக்ஸ். ஆனால் எபிக்ஸ் புக்ஸ்லேயும் த யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நேச்சர்ஸ். என்னென்ன நேச்சர்ஸ் இருக்கும்? த காவேரி. ஸோ ஒரு இயற்கையான ஒரு ஆறு, த அட்லாண்டிக் ஓஷன், இதேமாரி இடத்துல நேச்சர்ஸ் முன்னாடி த யூஸ் பண்ணலாம். அடுத்தது கவுண்டிங் நம்பர்ஸ். ஸோ கவுண்டிங் நம்பர்ஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், 10th ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஃப்ளோரில் சொல்லுவோம்ல, அதாவது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, லாஸ்ட், நெக்ஸ்ட், சம், இப்படிலாம் சொல்கிற இடத்துல கவுண்டிங் நம்பர்ஸில் த யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி எக்ஸாமில் த ஃபர்ஸ்ட் அப்படின்ற கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒன்லி, த ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த இடத்துல த யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா கவுண்டிங் நம்பர்ஸ்க்கு அப்புறம் சீசன்ஸ். சீசன் என்னென்ன சீசன் இருக்குது? சம்மர் சீசன், வின்டர் சீசன், ஆட்டம் சீசன்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி சீசன் முன்னாடி என்ன பண்ணலாம்? த யூஸ் பண்ணலாம். அடுத்தது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி கிளாஸ் வரும்போது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். சும்மா நார்மலாக தெரிஞ்சவ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர்லேட்டிவ் டிகிரினாவே ஃபர்ஸ்ட் மோஸ்ட் வந்துடும். ஒரு சென்டென்ஸில் மோஸ்ட் வந்துட்டு வேர்பில் இஎஸ்டி அப்படின்னு ஃபினிஷிங் ஆனாவே அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான். ஒருவேளை மோஸ்ட் வரலாலும் வேர்ப் கூட இஎஸ்டி வந்தாலும் என்ன ஆகும்? அது கம்பல்சரி சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணலாம்? த. ஸோ த ஹையஸ்ட், த டாலஸ்ட், த ஸ்மாலஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியோட நேமுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணலாம். த யூஎஸ்ஏ, த யூகே. மேம் யூஎஸ்ஏ சொல்கிறீங்க, யூகே சொல்லுங்க, நம்ம இந்தியாவில் தானே இருக்கோம், ஏன் இந்தியாவுக்கு சொல்ல மாட்டீங்கன்னா சொல்லக்கூடாது. ஏன்னா இது வரைக்கும் சர்ச்சைக்குரிய ஒரு கொஷினே இந்தியா தான். இந்தியா அப்படின்றதுக்கு INDIA அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் லெட்டருக்குமே மீனிங் கிடையாது. மொத்தமாக சேர்த்து தான் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், த யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா அப்படின்ட்டு ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொன்றா சொல்லுவோம். அதுமாரி ஒவ்வொன்றதான் சொல்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது த. யூகே பாருங்கள், யுனைடெட் கிங்டம். ஸோ அதனால் யூஸ் பண்ணலாம். நாட் ஒன்லி யூஸ் இட் ஃபார் இந்தியா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ பாடிலையும் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் யூஸ் பண்ணாத ஒரே வேர்டு என்ன? ஹேர்.
ஹேர்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஹேர் ஏன்னா அன்கவுண்டபிள் நவுன். ஸோ அன்கவுண்டபிள் நவுனுக்கு என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. நான் ரூல் என்ன சொல்லியிருக்கேன், சிங்குலர் அண்ட் கவுண்டபிள் நவுன் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் த ஹியர், த நோஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் முன்னாடிக்கும் த யூஸ் பண்ணலாம். த கிட்டார், த பியானோ, த கீபோர்ட் ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபேமஸ் பில்டிங்ஸ். த தாஜ் மஹால், த ரெட் ஃபோர்ட், த வெல்லூர் ஃபோர்ட், செஞ்சி ஃபோர்ட். ஸோ ஃபேமஸான பில்டிங் முன்னாடி என்ன பண்ணலாம், த யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் யூசஸ். ஸோ ஏ எங்கெங்கே யூஸ் பண்ணணும், அண்ட் எங்கெங்கே யூஸ் பண்ணணும், த எங்கெங்கே யூஸ் பண்ணணும், இதை கொஞ்சம் மெமரி பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் ஷார்ட் கோர்ஸ். இதை மெமரி பண்ணி வச்சுருந்தாவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக த எங்கெங்கே போடலாம், ஏ எங்கே போடலாம், அண்ட் எங்கே போடலாம், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும் ஆன்சர். ஓகேங்களா. நிறைய ஒர்க் அவுட் பண்ண வந்துடும். அடுத்தது டோன்ட் யூசஸ். நான் சொன்னேன்ல எங்கெங்கே யூஸ் பண்ணணும், சிங்குலரில் யூஸ் பண்ணணும், கவுண்டபிள் நவுன்ஸில் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். அப்படியே பாருங்கள், டோன்ட் யூசஸ் ப்ளூரலில் யூஸ் பண்ணக்கூடாது, அன்கவுண்டபிள் நவுன்ஸ்லையும் யூஸ் பண்ணக்கூடாது. இது மட்டுமா, இன்னும் சில இடத்துலையும் இருக்குது யூஸ் பண்ணக்கூடாது. லாங்குவேஜ் முன்னாடியும் யூஸ் பண்ணக்கூடாது, சப்ஜெக்ட் முன்னாடியும் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்போர்ட்ஸ் ப்ராப்பர் நவுன் முன்னாடியும் யூஸ் பண்ணக்கூடாது. மேம் அப்போ லாங்குவேஜஸ்னால் என்ன மேம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது எக்ஸட்ரா இந்த லாங்குவேஜ் முன்னாடி த யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நெவர் யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் தான் சப்ஜெக்ட், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் இதுமாதிரி சப்ஜெக்ட் நேம் வந்தாலும் த யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட், டென்னிஸ், ஃபுட்பால் நீங்கள் கூட பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் சேனலில் பார்ப்பீங்களே, கிரிக்கெட் மேட்ச், டென்னிஸ் மேட்ச் வருமே கீழே வந்து பிளேயர் நேம் போடுவாங்களே தவிர த கிரிக்கெட், த டென்னிஸ் அப்படின்னு எந்த ஒரு டிவி ஷோலுமே ஷோ ஆகாது. ஸோ அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்போர்ட்ஸ் முன்னாடி என்ன யூஸ் பண்ணக்கூடாது, த யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. இதெல்லாம் டோன்ட் யூசஸ். ஆர்டிகல்ஸ் என்னென்னது, த, ஏ, அண்ட். ஸோ டெஃபினட் ஆர்டிகல் த எங்கெங்க யூஸ் பண்ணணும், இன்டெஃபினட் ஆர்டிக்கல் எங்கெங்க யூஸ் பண்ணணும், ஏ அண்ட் அண்ட். இவ்வளோதான் ஆர்டிகல்ஸ். டோன்ட் யூசஸ் இது தெரிஞ்சுனாவே நம்ம யூஸ் பண்ண இடத்த கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், he is an honest man. நீங்களே பாருங்க, honest ஆ வருதா, ஆ என்னது, உயிரெழுத்து. உயிரெழுத்து வந்தவே என்ன போடணும், கண்ணை முடின்னு ஆன் போடணும். ஏன்னா உயிரெழுத்தில் வந்தவே vowel sounds யூஸ் பண்ணுறது ஆன். நெக்ஸ்ட், she is working in dash NGO. இந்த NGO அப்படின்றது ஒரு அப்ரிவேஷன், டைரக்டாக அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்க ரூலில், ஒன்லி அப்ரிவேஷன் வந்தால் என்ன போடணும், ஆன் போடணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே ஒன்லி அப்ரிவேஷனா, ஸோ அதனால் ஆன். ஒருவேளை இந்த அப்ரிவேஷன் எக்ஸ்பிளைனோடு இருந்தால் அந்த இடத்துல ஏ யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, கார்த்திக் இஸ் எ ஃபேமஸ் டீச்சர். ஏன் மேம் கார்த்திக் இஸ் எ ஃபேமஸ் டீச்சர்னா, ஃபேமஸ் பே வருதா, ஸோ பேன்னது உயிர்மை எழுத்துக்கள், ஸோ அதனால ஏ யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு, ஷி கேவ் ஏ 1 rupee காயின். ஏன் இங்கே ஏ பட்டனா, 1 and once சொல்லியிருக்கேன் ஏவோட ரூலில், 1 once இப்படி வந்தால் என்ன போடணும், ஏ போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் ஷி கேவ் ஏ 1 rupee காயின். நெக்ஸ்ட்டு, இந்த த வந்து 2 விதமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்பாங்க. கொஷின் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எடுக்கணும்னா டைரெக்டாக த யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டுருவாங்க ஸ்டார்டிங்கில். ஒருவேளை கொஷினை டஃப்னஸ் பண்ணால் 2 டேஷாக கொடுத்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் டேஷில் கம்பல்சரி ஆர்டிகல்ஸ் ஏ அல்லது ஆன் தான் யூசஸ் வரும். செகண்ட் டேஷில் கண்ணை முடியும் பட்டுருங்க, ஆன்சர் த தான். ஸோ எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கலாம், செகண்ட் சென்டென்ஸோட ஆன்சர் என்னது த தான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இங்கே பாருங்கள், ஷி பாட் dash laptop from the store yesterday. ஸோ ஃபர்ஸ்ட் டேஷ் விட்டுருங்க, செகண்ட் டேஷ் பாருங்க வந்துச்சா த. இதுமாரி செகண்ட் சென்டென்ஸில் எது வந்தாலுமே அது த தான் யூஸ் பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ஏ, லேப்டாப், லே சொன்னது உயிர்மை எழுத்துக்கள், அதனால என்ன ஆச்சுன்னா கான்சனன்ட் சவுண்ட்ஸ், அதனால என்ன பண்ணுறோம், ஏவை யூஸ் பண்ணுறோம். இது எக்ஸாம்பிள். ஓகேங்களா. யூசஸ் அண்ட் டோன்ட் யூசஸ் இதை தெரிஞ்சுன்னு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஒரு கொஷின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் ஆன்சர் சொல்லணும். ஹி ஹோல்ட்ஸ் டேஷ் BA டிகிரி இன் தமிழ், இது நீங்கள் ஆன்சர் சொல்லணும். ஓகேங்களா. ஆர்டிகல்ஸ் இவ்வளோ தான். ஆர்டிகல்ஸ் எப்படிலாம் யூசஸ் பண்ணலாம், இதேமாரி பண்ணலாம் இருக்கட்டும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், ஃபார்முலாஸும் மெத்தடையும் ஞாபகம் வச்சுக்கணும். தேங்க்யூ.